வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இன்று வெள்ளிக்கிழமை இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் ஏமனில் ஈரானிய ஆதரவு ஹவுதிகளின் இலக்குகள் மீது மிக முக்கியமான தாக்குதல் ஒன்றை நடத்தின. இதை முக்கியமான தாக்குதல் என்று நாம் கூறுவதற்கு காரணம் உண்டு. இதற்கு முன் நடந்த தாக்குதல்கள் ஏமனின் ஹவுதிகளில் உள்கட்டமைப்புகளை இலக்கு வைத்து நடத்தப்பட்டன. இன்று அதிகாலை தாக்குதல் ஹவுதிகளின் ராணுவம் மற்றும் அரசியல் தலைமையை அளிக்கும் நோக்கில் அவர்களை குறிவைத்தே நடத்தப்பட்டது. இது ஏமனில் இதுவரை நடந்த மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தாக்குதல் என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த தாக்குதலை பற்றிய தகவலில் முதலில் ஹவுதி நடத்தும் அல் மசிரா தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டது. பின்னர் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் மற்றும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF உறுதிப்படுத்தினர். இருப்பினும் அவர்கள் இலக்குகளை உறுதிப்படுத்தவில்லை. பெயர் குறிப்பிடாத பாதுகாப்பு அதிகாரிகளின் கூற்றுப்படி ஹவுதி அரசின் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் ஹவுதிகளின் தளபதிகள் குறைந்தபட்சம் 10 பேர் கூடியிருந்த இடமே தாக்குதலுக்கு உள்ளானது. தாக்குதல் நடந்த நேரத்தில் ஹவுதி இயக்கத்தின் தலைவர் அப்துல் மாலிக் அல் ஹவுதியின் தொலைக்காட்சி உரை தொலைக்காட்சியிலே ஒலிபரப்பாகி கொண்டிருந்தது. ஹவுதி அரசின் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் ஹவுதிகளின் தளபதிகள் தமது தலைவரின் தொலைக்காட்சி உரையை கேட்க சானாவுக்கு வெளியே ஒரு முக்கிய இடத்தில் கூடியிருந்ததாக இஸ்ரேலிய உளவுத்துறை அறிந்தது. பின்னர் இஸ்ரேலிய விமானப்படை இடத்தை குறிவைத்து தாக்குதலை தொடங்கியது. ஹவுதி கட்டுப்பாட்டில் உள்ள தலைநகர் சானாவில் வசிப்பவர்கள் ராய்டர்ஸிடம் கூறிய போது தாக்குதல்கள் ஜனாதிபதி வளாகத்திற்கு அருகில் உள்ள ஒரு பகுதி மற்றும் தெற்கு சானாவில் உள்ள ஒரு கட்டடத்தை தாக்கியதாக தெரிவித்தனர். தாக்குதலின் விளைவு உடனடியாக தெளிவாக தெரியவில்லை. ஹவுதி தலைமையின் எந்த உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் அல்லது குழுவின் தலைமை தளபதி முகமது அல் கமாரி கலந்து கொண்டாரா என்ற விவரங்களும் இதுவரை வெளியாகவில்லை. இஸ்ரேலிய பாதுகாப்புத்துறை வட்டாரத்தில் கூறப்படும் தகவலின்படி இஸ்ரேலிய உளவுத்துறை அந்த இடத்தின் நடமாட்டங்கள் பற்றிய நிகழ்நேர விவரங்களை வழங்கியது. இந்த தாக்குதலை சாத்தியமாக்கியது. அந்த பகுதியிலே பலத்த வான் பாதுகாப்பு இருந்த போதிலும் தாக்குதல் துல்லியமாக நடத்தப்பட்டது. தாக்குதலில் குறிவைக்கப்பட்ட நபர்கள் குறிப்பிட்ட கட்டடத்திற்குள் சென்றதும் தாக்குதல் நடத்தப்படுவதற்கு முன் அவர்கள் அங்கிருந்து வெளியேறவில்லை என்பதும் இஸ்ரேலிய உளவுத்துறையால் உறுதி செய்யப்பட்டது என்று கூறப்படுகிறது. இது பெரும்பாலும் ஏமனில் இருந்து உளவாளிகள் மூலம் கிடைத்த உளவு தகவலாக இருக்க வாய்ப்பு உள்ளது. இஸ்ரேல் தற்போது நடக்கும் போரிலே இதுபோன்ற பல இலக்கு தாக்குதல்களை வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. ஈரானிய தளபதிகள் பலர் மற்றும் அணுவிஞ்ஞானிகள் பலர் ஒரே நேரத்தில் இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டார்கள். ஹெஸ்புல்லா இயக்கத்தின் தலைவராக இருந்த ஹசன் நஸ்ரல்லா மற்றும் உயர்மட்ட தளபதிகள் தரையடி மண்டபம் ஒன்றில் ஆலோசனை கூட்டத்தில் இருந்த போது கொல்லப்பட்டார்கள். அந்த தாக்குதல்களும் துல்லியமான நிகழ்நேர உளவு தகவல்களின் அடிப்படையிலேயே நடத்தப்பட்டிருந்தன. அப்படி ஒரு தாக்குதல் தான் இன்று அதிகாலை ஏமனின் தலைநகர் சானாவில் நடத்தப்பட்டது. ஹவுதி இயக்கத்தின் தலைவர் அப்துல் மாலிக் அல் ஹவுதி தனது உரையை நிகழ்த்தி கொண்டிருந்த போது மூத்த தளபதிகள் மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் குறிவைக்கப்பட்டதை தெரிந்து கொண்டாரா என்பதை பார்க்க இஸ்ரேல் அவரது உரையை கண்காணித்ததாகவும் அவர் உரை நடாத்திய போது தாக்குதல் பற்றிய தகவல் அவருக்கு கிடைத்ததற்கான எந்த அறிகுறியையும் காணவில்லை என்றும் கூறப்படுகிறது. இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸின் அலுவலகம் IDF-இன் தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஏல் ஜமீர் மற்றும் மூத்த தளபதிகளுடன் சேர்ந்து இந்த தாக்குதல் நடவடிக்கையை அங்கீகரிப்பதற்கு முன்பு பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதாக தெரிவித்தது. தாக்குதல் நடந்த பின் காட்ஸ் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் ஏமனில் ஹவுதிகளை நாங்கள் எச்சரித்தது போல இருளின் கொள்ளை நோய்க்கு பின்னர் முதற்பேறானவர்களின் கொள்ளை நோய் வருகிறது என்று குறிப்பிட்டார். இந்த வார்த்தைகள் பைபிள் கால எகிப்தின் 10 வாதைகளை குறிக்கும். பைபிள் கால எகிப்தின் 10 வாதைகள் என்பது பண்டைய எகிப்தின் மீது கொண்டு வரப்பட்ட தெய்வீக துன்பங்களின் தொடர்ச்சி. இது இஸ்ரேலிய அடிமைகளை விடுவிக்க பார்வோனை வற்புறுத்துவதாக கூறப்பட்ட வாக்கியம். இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸின் அறிக்கையில் இடம்பெற்ற இந்த வாக்கியம் ஹவுதிகளின் உயர்மட்ட நபர்கள் இலக்காக இருந்ததை உறுதிப்படுத்தக்கூடும். விவரங்கள் இல்லாமல் தாக்குதலை உறுதிப்படுத்தும் IDF-இன் அறிக்கையில் காசாவில் ஹமாசுடனான போர் தொடங்கியதிலிருந்து ஹவுதிகள் ஆக்ரோஷமான செயற்பாடுவதாக IDF குற்றம் சாட்டியது. மேலும் அந்த அறிக்கையில் இஸ்ரேலுக்கும் அதன் நட்பு நாடுகளுக்கும் தீங்கு விளைவிப்பது, பிராந்திய ஒழுங்கை சீர்குலைப்பது மற்றும் உலகளாவிய கடல்சார் சுதந்திரத்தை சீர்குலைப்பது ஹவுதிகளின் நோக்கம். காசாவில் ஹமாஸுக்கு எதிரான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவதோடு ஹவுதி தீவிரவாத ஆட்சிக்கு எதிராக IDF கடுமையாக செயற்பட்டு வருகின்றது. மேலும் இஸ்ரேலிய பொதுமக்களுக்கு ஏற்படும் அனைத்து அச்சுறுத்தல்களையும் அகற்ற தொடர்ந்து செயற்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வார தொடக்கத்தில் சானாவில் வேறு ஒரு தாக்குதலின் ஒரு பகுதியாக ஹவுதி தலைமையை குறிவைக்க இஸ்ரேல் தயாராக இருந்தது. ஆனால் இறுதியில் வெள்ளிக்கிழமை அதிகாலை வரை காத்திருந்தது என்று பெயர் வெளியிடாத மூத்த அதிகாரி ஒருவர் சேனல் 12 செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்தார். இன்று அதிகாலை நடந்த தாக்குதல்கள் ஏமனில் உள்ள ஹவுதி இலக்குகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் இந்த வாரம் நடத்திய 2வது தாக்குதல். ஈரானிய ஆதரவு ஹவுதி இயக்கம் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் தடவையாக இஸ்ரேலை நோக்கி கிளாஸ்டர் குண்டு வெடிப்பு முனையுடன் கூடிய ஏவுகணையை ஏவியதை அடுத்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை சானாவில் இஸ்ரேலிய விமானப்படை பல தாக்குதல்களை நடத்தியது.
ஞாயிற்றுக்கிழமை தாக்குதல்கள் ஹவுதிகளால் கட்டுப்படுத்தப்படும் ஏமனின் முக்கிய எண்ணெய் நிறுவனத்திற்கு சொந்தமான ஒரு ஆலையினையும் ஜனாதிபதி மாளிகை அமைந்துள்ள பகுதியில் உள்ள ஒரு மின் உற்பத்தி நிலையத்தையும் ராணுவ தளத்தையும் தாக்கியதாக ஐடிஎஃப் மற்றும் ஹவுதிகள் தெரிவித்தனர். இன்று அதிகாலை நடந்த தாக்குதல் இஸ்ரேலிலிருந்து சுமார் 1800 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஏமனில் இஸ்ரேல் நடத்திய 16வது தாக்குதல். அமெரிக்காவுக்கும் மரணம், இஸ்ரேலுக்கு மரணம் மற்றும் யூதர்களுக்கு சாபம் என்ற கோஷத்தை தமது முதன்மை கோஷமாக கொண்ட ஹவுதிகள் அக்டோபர் 7 ஹமாஸ் படுகொலைகள் ஒரு மாதத்திற்கு பின்னர் 2023ஆம் ஆண்டு நவம்பரில் இஸ்ரேல் மற்றும் கடல் போக்குவரத்தை இலக்கு வைத்து தாக்க தொடங்கி இருந்தார்கள். 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் போர் நிறுத்தம் எட்டப்பட்ட போது ஹவுதிகள் தங்கள் தாக்குதலை நிறுத்தினார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் இஸ்ரேல் மீது 40க்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் பல தாக்குதல் ஆளற்ற விமானங்கள் மற்றும் குரூஸ் ஏவுகணைகளை ஏவியிருந்தார்கள். அதில் ஒன்று ஜூலை மாதம் டெல் அவீவ் நகரில் உள்ள ஒரு பொதுமகனை கொன்றது மற்றும் பலரை காயப்படுத்தி இருந்தது. இது ஏமனில் இஸ்ரேலின் முதல் தாக்குதலை தூண்டியது. மார்ச் 18ஆம் தேதி காசா பகுதியில் ஹமாஸுக்கு எதிரான ஐடிஎஃப் தனது தாக்குதலை மீண்டும் தொடங்கியதிலிருந்து ஏமனில் உள்ள ஹவுதிகள் இஸ்ரேல் மீது 72 பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் குறைந்தது 23 ஆளற்ற விமானங்களையும் ஏவியுள்ளனர். பெரும்பாலான ஏவுகணைகள் இஸ்ரேலிய வான்பகுதிக்கு வருவதற்கு முன்பே சுட்டு வீழ்த்தப்பட்டு தோல்வியடைந்தன. ஹவுதி தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேல் அமெரிக்கா தலைமையிலான கூட்டணியும் ஏமனில் ஹவுதி இயக்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள சானா மற்றும் தந்திரோபாய கடலோர நகரமான ஹொடைடா உட்பட பல பகுதிகளை கொண்டு வீசி தாக்கின. இஸ்ரேலிய தாக்குதல்கள் மே மாதம் சானா விமான நிலைய சேவையில் இருந்து நிறுத்தியது. கப்பல் போக்குவரத்து மீதான தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஈடாக விமான தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வர ஹவுதிகளுடன் ட்ரம்ப் நிர்வாகம் மே மாதம் ஒரு ஒப்பந்தத்தை அறிவித்தது. இருப்பினும் இஸ்ரேலுடன் இணைந்திருப்பதாக நம்பும் இலக்குகள் மீதான தாக்குதல்களை நிறுத்துவது ஒப்பந்தத்தில் இல்லை என்று ஹவுதி இயக்கம் கூறி இஸ்ரேலிய இலக்குகள் மீது தாக்குதல்களை தொடர்கின்றது. ஹமாஸ் தலைமை மற்றும் ஹெஸ்புல்லா தலைமை மற்றும் தளபதிகளை அளித்தது போல இஸ்ரேல் ஏமனில் தாக்குதல்களை நடத்தவில்லை என்ற கேள்வி இஸ்ரேலிய ஊடகங்களில் அடிக்கடி வெளியாகிறது. அக்டோபர் 2023 முதல் ஜூலை 2024 வரை இஸ்ரேலின் அணுகுமுறை ஹவுதிகளை நேரடியாக எதிர்கொள்வை தவிர்ப்பது என்ற ரீதியில் இருந்தது. ஜூலை 2024 ஒரு ஹவுதி ஆளற்ற விமானம் ஒரு இஸ்ரேலிய குடிமகனை கொன்ற போது இஸ்ரேலின் நிலைப்பாடு மாறியது. ஏமனில் நேரடியாக தாக்குதல் நடத்துவது என்ற முடிவை எடுத்தது இஸ்ரேல். போரின் ஆரம்ப நாட்களில் உயர் இஸ்ரேலிய அதிகாரிகள் அமெரிக்க அதிகாரிகளோடு ஏற்பட்ட ஒரு உடன்பாட்டில் ஷியா ஹவுதிகள் பிராந்தியத்தில் மிகவும் பைத்தியக்காரத்தனமான ஈரானிய ஆதரவு இயக்கம் என்றும் அவர்களுடன் போர் புரிவது இஸ்ரேலுக்கு தேவையற்றது என்ற முடிவுக்கும் வந்தனர். ஏமனில் தாக்குதல் நடத்துவதென்றால் அமெரிக்காவை அந்த தாக்குதலை நடத்தும் என்ற உடன்பாடு இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஏற்பட்டது. ஏனெனில் ஷியா பிரிவு ஹவுதிகள் அன்றைய ஏமன் சன்னி ஆட்சியாளர்களிடமிருந்து தப்பித்து குகைக்குள் பல ஆண்டுகள் வாழ்ந்தவர்கள். எனவே அவர்களின் ஆயுதங்கள், நிதிகள் மற்றும் சில பொருட்களை தாக்கி அளிப்பது அவர்களின் நிலையை கடந்த காலத்தில் இருந்ததை விட குறைக்கப் போவதில்லை. அதனால் ஹவுதிகளுடன் ஒரு போரை தொடங்க வேண்டாம் என்று அமெரிக்கா இஸ்ரேலுக்கு கடந்த காலத்திலே கூறியது. இது இஸ்ரேலிய ஊடகங்கள் பல கேள்விகளை தொடர்ச்சியாக எழுப்பியது. 2 தினங்களுக்கு முன் ஜெருசலேம் போஸ்டில் வெளியான ஒரு கட்டுரையில் பல கேள்விகளை எழுப்பியது. ஐடிஎஃப் ஏன் ஹொடைடா மற்றும் சானாவில் உள்ள அதே இலக்குகளை மீண்டும் மீண்டும் தாக்கியது போல் தெரிகின்றது? இஸ்ரேல் ஏன் ஹவுதிகள் தலைவர்களை கொல்லவில்லை? ஐடிஎஃப் மிகவும் சக்தி வாய்ந்த ஈரானிய ஹெஸ்புல்லா மற்றும் ஹமாஸ் தலைவர்களை கொன்ற நிலையில் ஹவுதி தலைவர்களை ஏன் விட்டு வைத்தது? இஸ்ரேலிய பாதுகாப்பு துறையின் உயர்மட்ட வட்டாரங்கள் வேறு சில தீவிரவாத இயக்கங்களை விட ஹவுதிகளை அழிப்பது சவாலாக உள்ளது என்று தெரிவித்தன. பல மாதங்களாக இந்த நிலை தொடர்ந்த பின்னர் தான் இஸ்ரேலிய உளவுத்துறை இந்த சவாலுக்கு ஏற்ப தனது முயற்சிகளை மாற்றியமைக்க தொடங்கியது. ஏமனுக்குள் தனது உளவு வலைப்பின்னலை உருவாக்க தொடங்கியது. லெபனான் மற்றும் ஈரானில் இஸ்ரேலிய உளவுத்துறை பல ஆண்டுகளாக இயங்குகின்றது. ஏமன் அவர்களுக்கு ஒரு புதிய தளம். 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஹெஸ்போல்லாவுக்கு எதிரான பேஜர் தாக்குதலும் ஜூன் மாதம் ஈரானுக்கு எதிரான நடவடிக்கையும் ஒரு தசாப்தம் அல்லது அதற்கு மேற்பட்ட திட்டமிடல் உளவாளிகளை ஆட்சேர்ப்பு செய்தல் மற்றும் ஊடுருவல் செய்ததை பிரதிபலித்தது. ஹவுதிகள் இஸ்ரேலுக்கு புதிய எதிரி. ஹவுதிகளின் பிரதான தாக்குதல்கள் இஸ்ரேல் மீது இருக்கவில்லை, மாறாக சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் மீது இருந்தது. இஸ்ரேலிய உளவுத்துறை ஊடுருவல் மற்றும் ஹவுதிகளை பற்றிய புரிதலை அதிகரிக்க முயற்சிகள் மிக தாமதமாகவே தொடங்கின. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் பல வழிகளில் இஸ்ரேலிய உளவுத்துறை கடந்த ஒரு வருடத்திற்கும் குறைவாகவே ஹவுதிகளை டீகோட் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளது. அதே நேரத்தில் பொதுவாக பெரிய ஊடுருவல்கள் மற்றும் நாச வேலைகள் பல ஆண்டுகளாக நடத்தப்படுகின்றன. அந்த விதத்தில் இஸ்ரேல் ஹவுதிகளை படிப்படியாக சிறிது சிறிதாக அகற்ற முடியும் என்று இஸ்ரேலிய பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் கூறியுள்ளன. இன்று அதிகாலை தாக்குதல் ஏமனுக்குள் இஸ்ரேலிய உளவுத்துறையின் உளவு வலைப்பின்னல் அமைக்கப்பட்டு விட்டதை காட்டுகின்றது.
ஏமனுக்குள் இஸ்ரேலிய உளவுத்துறை முன்னேற்றம் அடைய தொடங்கியுள்ளது என்றும் ஹவுதிகளுக்கு தீங்கு விளைவிக்கும் குறிப்பிடத்தக்க திறன் இன்னமும் மேம்படக்கூடும் என்றும் அப்போது பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் மத்தியில் நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது.